இந்த வருஷம் KubeCon கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 11th அண்ட் 12th. ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் இயர் மேபி அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் மெயினாக ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின் என்னன்னா, ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. லைக் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது ஐ திங்க் என்ன கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் டெக்னிக்கலி நோ. நான் டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. ஸோ சூப்பர் எப்படி சொல்கிறது, 100% ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லியில் ஈவெண்ட் நடந்தது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் மணாலிக்கு. ஸோ மணாலி போயிட்டு அதை முடிச்சுட்டு தென் டைரெக்டாக கியூகான் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் டெல்லி வாஸ் ஓகே ஃபார் அஸ். பட் தென் டெல்லி அப்படின்றப்போ நிறைய பீப்புளுக்கு மைண்டுக்கு வர்றதே வந்து யூனோ டிப்பிக்கலி சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து நார்த் இந்தியா மேலே ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக இல்லை. ஸோ டெல்லி வாஸ் கிரேட் என்னோட ஒப்பீனியனில். பட் நாங்கள் ரொம்ப லோக்கலெல்லாம் போகலை. மோஸ்ட்லி மெட்ரோஸில் தான் ட்ராவல் பண்ணோம். பிகாஸ் மெட்ரோ ரீச்சபிலிட்டி வந்து எல்லா இடத்துக்குமே நல்லா இருந்தது. அதனால மெட்ரோ வாஸ் டோட்டலி ஃபைன். ரயில்வே ஸ்டேஷன், தி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. பட் ஸ்டில் நீங்கள் ஐ திங்க் ரிசர்வ் பண்ணி போனீங்கன்னா ட்ரெயின்லேயுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் குட்டுன்னு சொல்கிறதுனால மேபி நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. யூனோ ரீசெண்டாக இங்கே கோயம்புத்தூரில் இந்த கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல், மேபி இன்டர்நெட்டில் நீங்கள் அதோட டிசாஸ்டர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஈவெண்ட்டே நல்லா தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களோட ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் தட், ரைட்? அண்ட் தென் நெக்ஸ்ட் கன்சர்ன் ஃபார் த வென்யூ வந்து டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப பொல்யூட்டடான சிட்டி அப்படின்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் தி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் டெல்லி. ஸோ ரைட் நோ லைவாக பார்த்தீங்கன்னாலுமே 420 அந்த மாதிரி சம் ரிடிகுலஸ்லி கிரேசி, ரொம்ப ரொம்ப ஹைலி டென்ஸ்லி பொல்யூட்டட் சிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக ஏர் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வேணும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தப்போவுமே நடுவில் ஆர்கனைசர்ஸ் கிட்டேருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. லைக் தேவர் அபவுட் டு கேன்சல் தி ஈவெண்ட், கேன்சல் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி தேவர் திங்கிங். ஏன்னா ஏர் குவாலிட்டி வந்து இட்ஸ் அன் இஷ்யூ இன் டெல்லி. இதை நீங்கள் ஜஸ்ட் டிப்பிக்கலாக வேறு எந்த இடத்து கூட கம்பேர் பண்ணாலுமே இட்ஸ் லைக் வெரி லோ. டேக் கோயம்புத்தூர், இட்ஸ் 50. கொச்சி இட்ஸ் லைக் 64, 85. பெங்களூர், லைக் பெங்களூர் அவ்வளோ பாப்புலேட்டடான சிட்டி, அங்கேயுமே 85 இட்ஸ் லைக் வெரி டீசென்ட் அமௌண்ட் வென் கம்பேர் டு டெல்லிஸ் 420. ஸோ வேர்ல்டுலே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி அப்படின்றது ஐ திங்க் திஸ் இயர் டெல்லி தான் அதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருந்தது எங்களுக்கு. அப்சல்யூட்லி நாங்கள் மாஸ்க்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம், கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். அண்டு வென்யூ ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் தே ஹேட் சம் ஏர் கண்டிஷனிங் ஹெச்வேக் சிஸ்டம்ஸ். லைக் அங்கே உள்ள ஐ மீன் இட்ஸ் க்ளோஸ்டு வென்யூன்றதுனால அங்கே ஏர் குவாலிட்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ப்ராமிசிங். ஸோ அதனால தான் ஓகே போகலாம் அப்படின்ற டெசிஷனுக்கும் வந்தோம். நெக்ஸ்ட் இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா யஷோபூமி, துவார்கா, யஷோபூமி கன்வென்ஷன் சென்டர், யா, இங்கே தான் நடந்தது. இது வந்து லைக் டோட்டலி லைக் வெரி அவுட்டர் சிட்டி. லெட்ஸ் டூ டிராஃபிக் ரைட். ஓகே, ஸோ நியூ டெல்லி இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் சென்டர் நியூ டெல்லி. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் டோட்டலி ஃபார் அவே.
ரொம்ப அவுட்டரில் தான் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு கன்வீனியன்ட் ஃபேக்டர் தான். லைக் ரொம்ப சிட்டி டிராஃபிக்குள்ளேயும் போக வேண்டாம். ப்ளஸ் ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப நியர்பை. இது வந்து டெல்லி ஏர்போர்ட், அதுக்கு வெரி நியர்பை. பட் நாங்கள் வந்து ஓகே டெல்லிக்கு ஐ மீன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டெல்லியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூ டெல்லி பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் ரீச்சபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அகெயின் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்குமே மெட்ரோ கனெக்டிவிட்டி டாப் நாட்ச். அதனால ப்ராப்ளமே இல்லை. யசோபூமி கன்வென்ஷன் சென்டரை பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் ரிடிகுலஸ்லி ஹியூஜ். லைக் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்களால் அந்த ஸ்கேலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது லைக் நேரில் பார்த்தா தான் தெரியும். இட் வாஸ் ஏஷியாலே பிக்கஸ்ட் எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நாட் ரியலி ஷுர், பட் டெஃபினெட்லி ஹியூஜ், வெரி வெரி ஹியூஜ். அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க, விச் வாஸ் குட். ஸோ வந்திருந்த க்ரௌடுக்கு வந்து அது ஈஸிலி மேனேஜபிளாக தான் இருந்தது. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருந்த மாதிரி, அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இட் வாஸ் டோட்டலி ஃபைன். அண்டு மேனேஜ்மெண்ட்டும் நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது. ஸோ கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை. ஈவெண்ட் லைக் த வென்யூ பிரச்சனை இல்லை. அப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்றப்போ அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அண்டு டோட்டலாக எல்லாமே பிரச்சனை சொல்லலை. அகெயின் ஐ ரேட்டட் இட் அஸ் குட், ரைட்? அது ஏன் அப்படின்றதுக்கான ரீசனும் வந்து நான் எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டே ஒன். ஓகே, ஐ ஷோ சம் ஃபோட்டோஸ். யா, ஸோ இதுதான் வந்து கன்வென்ஷன் சென்டர். நான் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது க்ளோஸ் போக போக லைக் இது வந்து நான் டேரெக்டாக கீழே நின்றுருக்கிறப்போ. அண்ட் தென் கம்மிங் டு த வென்யூ. இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஏன்னா லைக் நிறைய ஃப்ளோர்ஸ், நிறைய லெவல்ஸ், ஏகப்பட்டது இருந்தது. பிரேக் அவுட் செஷன்ஸ் எல்லாம் B1, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு லைக் டூ மெனி ஃப்ளோர்ஸ். அந்தளவுக்கு டாபிக்ஸ் இருந்ததா இல்லையா அப்படின்றது ஓகே, இஃப் இஃப் மேபி அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பேட்ச் பிக்கப், ஒரு பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் தென் இட் ஹேட் சம் ஸ்டிக்கர்ஸ் லைக் உங்களோட ப்ரொனவுன்ஸ் என்ன, அண்ட் தென் ஆர் யூ வில்லிங் டு டாக் டு அதர்ஸ் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ரெட்டுன்னா யார் கூடயும் பேச மாட்டேன். எல்லோன்னா லைக் ஒன்று எனக்கு தெரிஞ்சவங்க கூட மட்டும் பேசுவேன். க்ரீன்னா ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரி. யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருந்தாங்க. தட் வாஸ் அ நீட் லிட்டில் அடிஷன். அதுக்கப்புறம் யா, கீநோட்ஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. மேபி எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக படலை. பிரேக் அவுட் செஷன்ஸ், யா, மெயின்லி எல்லாருமே அதில் தான் இருந்தாங்க. பிரேக் அவுட் செஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ஃபுல் பேக்கடாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஹவு தி இந்த ஓப்பனிங் திங் லுக்ஸ், ரைட்? நாங்கள் வந்து ஐ திங்க் ஒன் ஃப்ளோர் அபவ் போய் மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் குட். டே யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் அட் 11. ஐ திங்க் 11 o'clock வந்துட்டு த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிரஞ்ச் டைப் ஆஃப் இது ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பக்கோடா அண்டு கெச்சப் ஐ திங்க். அதுக்கப்புறம் டீ அண்டு காஃபி அண்ட் சம் பிஸ்கெட்ஸ் அதுவும் வந்து அவைலபிளாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிடல, ஸோ அங்கே போய் தான் சாப்பிட்டோம். தட் வாஸ் ஓகே. அதுக்கப்புறம் தே ஹேட் தேர் வெப்சைட். அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஸ்கெடியூல் நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன டாக் போகணும் அப்படின்றத வந்து நம்ம ஓன் லோக்கல் ஸ்கெடியூலில் நம்ம ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ நாங்கள் ரஃப்லி இந்த ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம். பட் இட் வாசன்ட் கோயிங் அக்கார்டிங் டு த பிளான். ஃபஸ்ட் டே வி வர் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த பூட்ஸ். ஸோ நாங்கள் பெருசாக இதுக்கு போகலை, டாக்ஸுக்கு போகலை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லா டாக்குமே வந்து இட்ஸ் ரெக்கார்டட் அண்ட் யூடியூப்லேயே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. லைக் ஐ திங்க் KubeConோட அஃபிஷியல் சேனல்லே. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸோட KubeCon ஈவெண்ட்ஸையுமே அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேபி இந்தியாவுக்கு தனியாக இருக்கான்னு தெரில, பட் யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் இட் ஆன் யூடியூப். ஸோ அதனால் நாங்கள் லைவ் ஈவெண்ட்ஸ்க்கு பதிலாக லைக் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக வாட் எல்ஸ் வி கேன் டூ அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பான்சர்ஸ் எல்லாம் தான் வந்து பூத்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதில்
ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மை ஃபேவரட் பூத் கண்டிப்பாக சிஓ தான். சிஓ is like a cloud provider. They are absolutely an alternative to AWS or Azure or anything. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட சர்வீஸ் லான்ச் பண்ணுறேன்றத வந்து பேசியிருந்தாங்க. ஸோ யா, எக்ஸாக்ட்லி அவங்க சைட்லேயுமே இதுதான் பாப்பப்பாக வருது. பர்பஸ்ஃபுல்லி பில்ட் கிளவுட் சர்வீசஸ் ஃபார் இந்தியா, நியூ இந்தியன் ரீஜன் அவைலபிள். யா. அண்ட் இவங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, கம்பேர்டு டு யூனோ ஏடபிள்யூஎஸ் ஆர் எனி அதர் cloud. Do they have any comparison? Okay, but அங்கே நேரில் ஸ்டால்ஸில் வந்துட்டு they had this comparison against AWS are the like thousands of dollars. If you go with CO, they are like roughly half, only 50% of the cost. Like AWSல $1,000 ஆகுதுன்னா இங்கே வெறும் $500 தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈக்ரெஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் obviously like அவங்க வெப்சைட் போய் நிறையா டீட்டெயில்ஸ் கேன் கோ த்ரூ. பட் it was most interesting for me. And then into it, of course, they are the makers of Argo CD, and then one another tool they showcased. I forgot its name, but it had some, yeah, Numa Proj. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க, which was well and good. பட் யூனோ அதில் ரொம்ப பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் தேர் டூல் அண்ட் தேர் ஷோகேசிங் இட்ன்ற மாதிரி. வேணும்னா நம்ம செட்டப் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் கோல்டு பார்ட்னர்ஸ் அட்லாசியன், ஏடபிள்யூஎஸ், அஷோர், நியூரலிக். நியூரலிக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளாப்பி பேர்டு மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் இருக்கும். ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா they had that game. And Azure, I'm not even sure what they did. AWS கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. They had an arcade game machine. ஸோ யா, ஸ்பாட் இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த கேம் நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக விளையாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். லைக் இட்ஸ் லைக் ஷூட்டிங் டைப் ஆஃப் கேம். ஸ்பேஸ் இன்வேடர்ஸ் மாதிரி, ஸ்பாட் இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸ்பேஸ் இன்வேடர்ஸ் கேம் தெரியல அப்படின்னா ஓகே, யூ மைட் பி டூ யங் ஃபார் தட். பட் அதோட ஏடபிள்யூஎஸ் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது நடத்தியிருந்தாங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இது இல்லை. அக்கமை ஆஸ் யூஷுவல், ஆர்சிசிஎம், கேஸ்டே. லைக் ஐ திங்க் கேஸ்டேயோட ஹேட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். தேவர் இன்ட்ரெஸ்டிங். கூகுள் க்ளவுட் ஸ்லைட்லி என்ன அனாய் பண்ணியிருந்தாங்க, பிகாஸ் கூகுள் க்ளவுட் பூத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தே ஹேட் திஸ் கியூஆர் அண்ட் லைக் கம்யூனிட்டி திங் இதுக்கு சைன் அப் பண்ணோம் அப்படின்னா தே கேவ் சம் ஸ்டிக்கர்ஸ் லைக் கூகுள் க்ளவுட் ஸ்டிக்கர் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்னோட ப்ரொஃபைலை வந்து நான் உங்ககிட்ட காட்டினேன். ஸோ நான் ஆல்ரெடி 2 பேட்சஸ் earn பண்ணியிருக்கேன். ஸோ கேன் ஐ கெட் சம் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ட்டு. இல்லை ஒன்லி ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு. லைக் கமான், தே ஆர் கூகுள். ஒரு ஸ்டிக்கர் பேக் கொடுக்கறதுனால தே ஒன்ட் பி, ஐ மீன், ஐ டோன்ட் நோ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி இருந்தது. லைக் கமான், ஆல்ரெடி இஃப் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த திங் யூ ஷுட் பி என்கரேஜிங் தெம், ரைட்? பட் எனிவே தட்ஸ் ஃபைன். எனிவே நான் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தாலும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி தூக்கி தான் போட போகிறேன். பட் த பாயிண்ட் இஸ் தே டின்ட். அதான். அதுக்கப்புறம் கிட்ஹப், தேவர் கிவிங் அவுட் சம் ஸ்டஃப், பட் ஐ டென்ட் ரியலி கேர். அவங்களோட மெயினி ஏஐ ஸ்டஃப்பை தான் வந்து டெமோகேஸ் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ த திங் அபவுட் கிட்ஹப் வாஸ் தே ஹேட் சம் நியூ ஏஐ. So you just describe what your requirement is, and it automatically generates a complete repository for you. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஆல் த ட்ரைனிங் டேட்டா அண்ட் எவ்ரி திங் comes from us. But okay, I mean, that's how businesses work. And then Dynatrace, Datadog, Grafana Labs, they were all just doing some stuff. And then Code Cloud. So Code Cloud பற்றி தெரியாதவங்களுக்கு, I think mostly if you are a DevOps ரிலேட்டட் பர்சன், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கோட் க்ளவுடை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கோட் க்ளவுட் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன்.
ஸோ ரீசெண்டாக ஏகப்பட்ட கோர்சஸ் அண்ட் இட்ஸ் ரியலி குட் ரிசோர்ஸ். அண்ட் இன் மை கரண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி ட்ரைனிங்க்கு கோட் க்ளோட் கோர்சஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இட்ஸ் ரியலி குட். அண்ட் தென் லாஸ்ட் நைன் தே ஆர் மானிட்டரிங் சொல்யூஷன். அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தாங்க. தே ஆர் லைக் நியூரலிக் கேள்வி லைக் மானிட்டரிங் டூல் தான். நியூரலிக்கை விட நாங்கள் சீப்பராக இருப்போம், லைக் வி ஆர் மோர் ஆப்டிமைஸ்ட் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. பட் யா, தட்ஸ் வாட் தே டோல்ட். நெட்லாக்ஸ் ஐ டென்ட் ரியலி விசிட். மேனேஜ் ஏஜென்ட்ஸ் பை ஜோஹோ, நாட் இன்ட்ரெஸ்டட். Loft Labs, I didn't go. And then லினக்ஸ் கம்யூனிட்டி, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் பார்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, தேவர் ஹேண்டிங் அவுட் பேஜஸ். ஸோ பேசிக்லி இஃப் யூ ஹேட் கம்ப்ளீட்டட் சிகேஏ, ஸோ நான் சிகேஏ சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கறதுனால இப்போ நான் போய் என்னோட பேட்சில் லைக் தி கேவ் த இனிஷியல் பேஜஸ் ரைட். அந்த பேட்சில் பார்த்தோன்னா கியூஆர் கோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு they will get out personal details like personal detailsனா the email address or company name, அந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் அவங்களுக்கு போய்க்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரிவார்டுங்காக தான், நம்மளோட டேட்டாவுக்கு ரிவார்டாக தான் இந்த குட்டீஸ் இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ரைட் ரைட். ஸோ லினக்ஸ் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே கேவ் பேஜஸ். ஸோ விச் இஸ் இஃப் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் சிகேஏ, நான் போய் என்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த சிகேஏ பேட்ச் அப்படின்றது கொடுப்பாங்க. ஐ டோன்ட் ஹேவ் தட் வித் மை ரைட் நோ. மேபி லைக் லிங்க்டின் ஒரு ட்விட்டரில் எதுலையாவது போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் யா, தட்ஸ் வாட் தே டிட். And then of course Linux, education, if you go to that site there are like discounts running. Cubestronaut மாதிரி bundles எல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. So if you want to complete certifications, of course they make a lot of money because it's அவங்களோட certifications compared to other certifications கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் தே ஆர் மேக்கிங் சம் போர்ஷன் ஆஃப் தேர் இன்கம் ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் டிப்ளாய், தே ஹேட் ரியலி கூல் டெமோ, லைக் full heavy visual it was too crowded, so I didn't go that. Rakuten Cloud, their solution was really interesting. I had a lot of talk with them. So yeah, basically they have like our own service-லயும் நம்ம Rakuten Cloud run பண்ணலாம், or even in the cloud, like public cloud. அதில் இவங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஸோ இதை தான் வந்து அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தே ஹேவ் தேர் ஓன் குபர்னெட்டிஸ் ஸ்டஃப் ஆஸ் வெல். யா, ஸோ பேசிக்லி இதுதான். அதே மாதிரி அவங்க கூகுள் க்ளவுட் கூடயும் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் தே ஹேட் ரியலி குட் மாடல். லைக் ஐ திங்க் விஎம்வேர்லலாம் வந்து நம்ம ஐ திங்க் வி பே ஃபார் சம் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். பட் இஃப் யூ கோ வித் Rakuten Cloud per server, regardless of what this size of the node is, right? Um, you can just buy one license for one server அப்படின்ற மாதிரி கான்செப்ட். Let's say if we choose with VMware or any other alternatives, they cost like per CPUs I think. ஸோ நம்ம வந்து இப்போ 30 core 50 core CPU அப்படின்ற மாதிரி போனோம்னா it costs us a lot more. But then yeah, Rakuten was I mean their business model was one server ஒரு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் யா, லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப் ஆஸ் வெல். மேபி அவங்க சைட் வேணாலும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் வாட் தே டிட். அதுக்கப்புறம் ரெட் ஹேட் தே டிடன்ட் ரிலீவ் விசிட், பட் தே ஹேட் திஸ் ஆக்சுவல் இந்த ரெட் கலர் ஹேட் லைக் அது கொடுத்துருந்தாங்க. சம் பீப்புள் வேர் வேரிங் தட் ஸ்டஃப். SAP, not really interested. ZenDuty, Valkey. Valkey is open source alternative for Redis. இன்னொன்று என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, AWS ஃபோக்ஸ் இருந்திருந்தாங்க வேல்கி பூத்ஸில். ஸோ ஐ திங்க் ஏடபிள்யூஎஸ்ல வந்து வேல்கியோட ஒரு ஆஃபரிங் இருக்குது. மேனேஜ்டு வேல்கி கிளஸ்டர்ஸ் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க போல். இந்த இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், அதை வச்சு அவங்க ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஸோ மேபி அதனால் இருந்தாங்களா இல்லைன்னா லைக்
தி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் இஸ் ஹை. மேபி அதனாலயா என்ன ரீசனிங்னு தெரில. பட் யா, வால்கி வந்து ரெட்டிஸோட ஒரு ஃபோர்க் தான். பட் ஏடபிள்யூஎஸ் ஸ்டாலில் ஏடபிள்யூஎஸ் பீப்புள் அந்த ஸ்டாலில் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தென் ஸ்பாட் பை நெட் ஆப் இஸ் another இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ இது வந்து க்ளவுட் காஸ்ட் மானிட்டரிங் மாதிரி தான். ஸோ க்ளவுடுன்னு இல்லை, ஜென்ரலி Kubernetes or what kind of deployments we have, அதில் மானிட்டரிங் பண்ணி how do we optimize அப்படின்றது மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் டு ட்ரை அவுட். அதுக்கப்புறம் லோக்கல் சப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸ், ஆக்கினாக்ஸ். மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் ஐ டென்ட் ரியலி ஈவன் விசிட். டாக்டர் ட்ரைட் ஐ டிட். ஓகே, ஸோ டாக்டர் ட்ரைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் பாயிண்ட் யோர் மானிட்டரிங் ஆர் அலர்ட்டிங் ஸ்டஃப், ரைட்? உங்களோட லாக்ஸ் எங்கே வருது, அலர்ட்ஸ் வருது எங்கன்ட்டு, அதெல்லாத்தையும் ஜஸ்ட் டாக்டர் ட்ராய்டை பாயிண்ட் பண்ணோன்னா அதை ஃபில்டர் பண்ணி ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் சொல்லும், சம்மரைஸ் பண்ணி சொல்லும். எரர் எங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லும். லைக் எங்கேருந்து எரர் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகனா ஒரு ஏஐ டூல்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ் மேக்ஸ் காஸ்டே. அண்ட் தென் காஸ்டேயில் வந்து தே ஹேட் அ நிண்டெண்டோ ஸ்விட்ச் ஆஸ் வெல். someone actually won it. லைக் நாங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ we saw someone walk with that Nintendo Switch box. So yeah, they won that. Akinoxla, yeah, AirPods, I think they gave that. Coming to the talks really not interesting, and யூடியூப்ல இன்னும் நான் போய் பார்க்கல. ஸோ த ஃபர்ஸ்ட் டே வி வென்ட் டு அக்ஷரதம் as well. ஈவெண்ட் முடிச்சுட்டு போனோம். அண்ட் தென் இந்தியா கேட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். இட் வாஸ் ரியலி குட். தீஸ் ஆர் த பீப்புள் தட் ஐ வென்ட் வித். ஷீஸ் மேனகா, ஹீஸ் ஷங்கர் அண்ட் ஹீஸ் ரூபேஷ். மூணு பேரும் என்னுடைய கொலீக்ஸ். ஒன் ஆஃப் தம் இஸ் எக்ஸ் கொலீக். லைக் டெக்னிக்கல் ஸ்டஃப் தான், ரைட்? And then what did they have? Yeah, they had this like ரெக்ரூட்டர்ஸ்க்கான ஒரு போர்டு மாதிரி. இஃப் வி ஆர் ஓப்பன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் வி கேன் போஸ்ட் ஆர் டீட்டெயில்ஸ். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எடுத்து அங்கே ஒட்டிட்டு வரலாம். அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் கேன் ஆல்சோ போஸ்ட் ஜாப் ஆஃபரிங்ஸ் தேர். ஐ மீன் இது டிப்பிக்கலாக எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான். இதை தவிர வேறு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் நான் சொன்ன இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒய் ஐ டிட் லைக் தி ஈவெண்ட் அப்படின்றது மெயினாக ஹியூமன் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ ஆஸ் ஐ செட், டெக்னிக்கலி இதை ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐ வுட் சே 5 out of 10. டாபிக்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. டாபிக்ஸ் வைஸ் சொல்கிறேன். இருந்த டாபிக்ஸுமே இப்போ பார்த்தோன்னா லைக் ரொம்ப ஹை லெவலாக தான் இருந்தது. கொஞ்சம் இட் வாசன்ட் பட் தென் அதுவும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். தேர் ஆர் மெனி நியூ பீப்புள் டு Kubernetes. அவங்களுக்கு Kubernetes வேர்ல்டு எப்படி இருக்குன்றது தெரியாதுன்றதுனால they want to just get a high level view. லைக் ரொம்ப டெக்னிக்கலாக போனாலும் it won't connect with a lot of audience because developers and people who actually work in Kubernetes மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, ரைட்? நான் டெக்னிக்கல் பீப்புள், ஐ திங்க் நான் டெக்னிக்கல் பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ it doesn't really make sense. But it's just a community event. So technical knowledge gain பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட போனீங்கன்னா ஐ திங்க் யூல் பி டிசப்பாயிண்டட். ஜஸ்ட் டு மீட் நியூ பீப்புள், டு சி வாட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், அந்த மைண்ட் செட்டில் போனால் டெஃபினெட்லி யூல் பி என்ஜாயிங் தட். ஸோ இது E3 இந்த ஃபோட்டோஸ் அண்ட் யா. இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா ஐ திங்க் மும்ஷாத் முகமது. ஹீஸ் தி I think he's the main dude at Code Cloud. So again, yeah, Code Cloud. நான் மெயினாக என்னுடைய Code Cloud courses I think I have gone through when I was a fresher. I found it really good. அவங்களோட டாக்கர் கோர்ஸ் really good. நல்லா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் மீட்டிங் அ செலிபிரிட்டி ஃபார் த டெக் பீப்புள், ஆர் அட்லீஸ்ட் ஃபார் cloud people.
And then he told he was from Kerala, but right now he's based out of Singapore. So அந்த டீட்டெயில் வந்து எனக்கு தெரியாது. I didn't know he was from Kerala. So the next KubeCon, it's going to be on 6th and 7th August at Hyderabad. ஸோ ஹைதராபாத்தும் வந்து நான் விசிட் பண்ணதில்லை. ஸோ ஐ திங்க் ஐ மைட் யூனோ கோ டு திஸ் as well. இன்னும் 32 வீக்ஸ் சப்மிட் டு ஸ்பீக் இருக்கு, ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் கியூப்கான் the ticket was like 5,500, I think. Um, yeah, 5,500. And if you are, if you know local, like a CNCF community, like in Coimbatore, we have a CNCF community. I think you can just look it up on LinkedIn. CNCF கோயம்புத்தூர்னு இருக்கும்னு நினைக்கிறேன். யா எக்ஸாக்ட்லி. ஸோ சிஎன்சிஎஃப் கோயம்புத்தூரை வந்து சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் கோயம்புத்தூரில் எங்கே மீட்டப்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி தே வில் போஸ்ட். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா they will give some discount codes, like I think 15% off or something like that. So 5,500லேருந்து 15% ஆஃப்ன்றது வந்து இட் வாஸ் குட் டீல். 4,800 or something close to that வந்தது. ஸோ தட்ஸ் தட்ஸ் அ குட் திங். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ரஃப்லி அரௌண்ட் தி சேம் ப்ரைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ யா, நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் நீங்களும் வந்து கியூப்கான் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, definitely, uh, we'll try to meet, maybe. Yeah, so the main thing வந்து வீக்டேஸில் வர்றதுனால யூ நீட் டு ஆஃபீஸ்க்கு வந்து மோஸ்ட்லி லீவ் அப்ளை பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் தென் இட்ஸ் அகெயின் ஆல்சோ அ குட் திங். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து யூஸ்வலி த ரோட்ஸ் கம்யூட் எல்லாமே, பப்ளிக் கம்யூட் எல்லாமே மோஸ்ட்லி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இட்ஸ் குட் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் இதில் பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் தி ஆல்ரெடி அனௌன்ஸ்ட். ஓ இன்ட்ரெஸ்டிங். காஸ்ட் ஏ ஆஃப்கோர்ஸ், அக்கமை, ரெட் ஹேட், ஓகே. சில்வர் பார்ட்னர்ஸ், காங், ஓகே. கியூப் டிபி மிடில்வேர், ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். போக போக வில் பி ஏபிள் டு see more sponsors as well. நெக்ஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள். ஐ திங்க் இட் ஷுட் பி குட். அண்ட் மோஸ்ட்லி போகிறப்போ பி மோர் ஓப்பன் மைண்டட் அண்ட் எக்ஸ்பெக்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டஃப் as well. ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.